பிரைஸ் தி லார்ட். அநேகர் இன்னைக்கு பல காரியங்களை குறித்து நாம் பயந்து கொண்டு இருக்கிறோம். வேதத்திலும் கூட நாம் பார்க்கும் பொழுது ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் பயத்தை குறித்ததான காரியத்தை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். முதல் மனிதன் ஆதாம், அந்த மனிதன் பாவம் செய்த போது தேவனுடைய சத்தத்தை கேட்டு பயந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, ஈசாக்கை கூட ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார், ஈசாக்கை பயப்படாதே என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நம் வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, சீஷர்கள் கூட இயேசுவை படகிலே வைத்து கொண்டு அவர்கள் பயந்ததை நாம் வேதத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். ஆனால் வேதம் நம்மளுக்கு என்ன சொல்லுகிறது அப்படி என்றால், கர்த்தர் ஒருவருக்கே நாம் பயப்பட வேண்டும். அதான் லேவியாகமத்தில் நம்ம பார்க்கிறோம். நம் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே பயப்படுவாயாக என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஒரு மனுஷன் பயப்படுவான் என்றால் எந்த மனிதருக்கும் எந்த சூழ்நிலைக்கும் அந்த மனுஷன் பயப்பட தேவையில்லை. அந்த மனுஷன் கர்த்தருக்கு பயப்படாதவனாய் இருப்பான் என்றால் நிச்சயமாக எல்லா காரியங்களுக்கும் எல்லா சூழ்நிலைகளுக்கும் மனிதர்களுக்கும் பயந்துதான் ஆக வேண்டும். அதனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவசியமாக இருக்கிறது. அப்படி ஒரு மனுஷன் கர்த்தருக்கு மாத்திரம் பயப்படுவான் என்றால் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், நம்முடைய கர்த்தர் பறந்து காக்கிற பச்சையை போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமை காப்பார் என்று நாம் பார்க்கிறோம். நிச்சயமாக கர்த்தர் உங்களை காப்பார். நீங்கள் எதற்கும் பயப்பட தேவையில்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆமென்.